ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு பிளாஸ்டிக் பூ செய்யறத தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து பால் பாக்கெட்ல தான் இதை செஞ்சேன். அதை வந்து நான் பால் பாக்கெட்டை சேர்த்து சேர்த்து வச்சுருந்தேன். அதனால நிறைய பால் பாக்கெட் இருந்தது. ஒரு 1.5 முழத்துக்கிட்டே வந்தது. பாருங்க, இவ்வளோ பால் பாக்கெட் சேர்த்து வச்சுருந்தேன். நிறையா வாங்கி வாங்கி சேர்த்து வச்சுருந்தேன். அதை ஃபஸ்ட்டு நல்லா விரிஞ்சிருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அப்போ தான் அந்த தண்ணியில் ஊற வைக்கும் போது அந்த கலர்லாம் க்ளீன் ஆகணும். அதனால தான் நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணால் நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும் அந்த பேப்பரு. அதனால தான் நான் எல்லா 3 பக்கமுமே கட் பண்ணி ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி நான் காமிச்சிட்டேன். அப்புறமா 2 பேக்கெட் ஷாம்பு எடுத்துக்கோங்க. தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த பேக்கெட் அதில் போட்டு ஷாம்பு அதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் நல்லா ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். பால் பாக்கெட்டாக இருந்தால் கண்டிப்பாக நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சா தான் அந்த கலர்லாம் மேக்ஸிமம் போகும். ஸோ அதனால நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சா தான் அந்த கலர் க்ரீன் கலராக இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே போகும். நல்லா க்ளீன் ஆகும். நான் நல்லா டிஷ்வாஷ் இது போட்டு நல்லா தான் க்ளீன் பண்ணியிருக்கேன். நல்லா கம்பி ப்ரஷ் போட்டு தான் நான் தேய்ச்சேன். நார்மல் பிளாஸ்டிக் பேப்பராக இருந்தால் சும்மா தேய்ச்சாலே சரியாக போயிடும். நான் வந்து அதாவது கம்பி இருக்கிற ப்ரஷ்ஷாக வாங்கி நல்லா க்ளீன் பண்ணால் மட்டும்தான் அது போகும். நான் ஷாம்பூ இல்லாமல் சோப்பு தூளுமே கொஞ்சம் போட்டேன். அதாவது க்ளீன் பண்ணுவோம்ல நம்ம துணி ஊற வச்சு, அந்த ரின் பவுடருமே போட்டேன். போட்டு க்ளீன் பண்ணால் தான் அந்த பேப்பர் நல்லா ஒயிட்டாகவே வரும். நல்லாவே தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சா தான் அந்த பேப்பர்லாம் போகும். எனக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லாவே பண்ணதுக்கப்புறம் நல்லா அந்த ஒரு தடிமனான அட்டையை எடுத்துக்கிட்டு அந்த முல்லைப்பூ ஷேப்பில் நல்லா முல்லைப்பூ எப்படி நீட்டமாக வருமோ அது மாதிரி ஷேப்பை வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த முல்லைப்பூ நீட்டமாக இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி கட் பண்ணி கரெக்டாக எடுத்துக்கணும். நான் 2-3 ஷேப் கட் பண்ணேன். எனக்கு வந்து இந்த ஷேப் மட்டும்தான் கரெக்டாக வந்தது. நல்லா அழகாகவே வந்தது. 2-3 ஷேப் கட் பண்ணேன். எனக்கு அந்த ஷேப்லாம் அவ்வளோவா இதாகலை. இந்த ஷேப் மட்டும்தான் அழகாக வந்தது. ஸோ அதனால் இந்த ஷேப்பே நான் எடுத்துக்கிட்டேன். இந்த ஷேப்பே கட் பண்ணி எடுத்துக்கிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த ஒயிட் பால் கவர் எல்லாம் எடுத்து இந்த ஷேப்பை வச்சு எல்லா ஒயிட் பேப்பரையுமே கட் பண்ணி இதே ஷேப்பில் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் அந்த முல்லைப்பூ ஷேப்பில் வரும். கண்டிப்பாக அந்த ஷேப் வச்சு இது பண்ணால் தான் கண்டிப்பாக கரெக்டாக வரும். அந்த ஷேப் கரெக்டாக வரும். நீங்கள் அந்த ஷேப்லேயே எல்லா பேப்பரையும் மடித்து வச்சு எல்லா பெட்டல்ஸையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஊசியை ஒரு இதில் ஸ்டாண்டபிளாக நிற்கிற மாதிரி வச்சுட்டு அந்த பெட்டல்ஸ்லாம் 2 பக்கமும் மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பின் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் முல்லைப்பூ இதழ் மாதிரி கரெக்டாக வரும். 2 பக்கமுமே மடித்தாதான் அந்த கூர்மை வரும். பாருங்கள், கொஞ்சமாக கோர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ரெட் கலரும் க்ரீன் கலர் பூவையும் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நான் முதல்ல ரெட்டே யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன். க்ரீன் வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் க்ரீனையும் வச்சேன். கண்டிப்பாக 2யுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே இருக்கும். எனக்கு நல்லாவே இருந்தது. பாருங்கள், கோர்த்ததுக்கப்புறம் சூப்பராகவே இருந்தது. அதில் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இன்னும் சூப்பராக இருந்தது. கொஞ்சம் கோர்த்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் நான். இது பாருங்க, ரொம்ப நல்லாவே இருந்தது. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கோர்த்து 1 மீட்டர் நான் கோர்த்துட்டேன். 1 முழம் அளவுக்கு கோர்த்துட்டேன். கண்டிப்பாக நல்லாவே இருந்தது. அடுத்தது ஃபுல் வியூ பாருங்கள். இதுதான் 1.5 முழத்துக்கு நான் கோர்த்தது. எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா, பாய் பாய்.
போல் அடுத்த ஸ்டேஜில் நான் அதை வச்சிட்டேன் பாருங்கள். இதான் கொஞ்சம் அரை முழம் கோர்த்ததுக்கப்புறம் சூப்பராகவே இருந்தது. அடுத்தது ஒரு முழம் அளவுக்கு கோர்க்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது. ஒரு 1 hour 1.5 ஹவர்ஸ்லேயே நான் கோர்த்து முடிச்சிட்டேன். என்னோட அவுட்புட் இந்த லாஸ்ட் அவுட்புட் இது தாங்க. க்யூட்டாக 1.5 முழத்துக்கிட்ட வந்தது. அழகாகவே இருந்தது. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா.